பாடம் 11 மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையின் உயர் பேராயரும் காதோலிக்கா பாவாவும் 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் நாள் 2ஆம் யோவான் பவுல் திருத்தந்தை பேராய திருச்சபையாக இருந்த மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையை உயர் பேராய திருச்சபையாகவும் அதன் தலைவரை உயர் பேராயராகவும் காதோலிக்கா பாவாவாகவும் உயர்த்தினார். அவ்வாறு மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை சுய ஆட்சி முறை உடையதும் ஆயர் மன்ற அமைப்பு முறை உடைய ஒரு சபையாக உயர்த்தப்பட்டது. முதல் நூற்றாண்டுகளில் திருச்சபையில் நிலவியிருந்த ஆட்சி முறைகளை குறித்தும் உயர் பேராயர் காதோலிக்க பாவா என்னும் நிலைகளை குறித்தும் இப்பாடத்தில் நாம் கற்கவிருக்கின்றோம். சபை அதிகாரம் முதல் நூற்றாண்டுகளில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு பின் கிறிஸ்துவின் சீடர்கள் உலகின் பல பகுதிகளுக்கும் சென்று நற்செய்தி பறைசாற்றினர். அவ்வாறு பல இடங்களிலும் கிறிஸ்தவ சமூகம் வளர்ந்து வந்தது. முதல் நூற்றாண்டுகளில் ரோமை பேரரசிலேயே கிறிஸ்தவ மதம் வலுவடைந்தது. கிறிஸ்தவ மதம் ரோமை பேரரசில் இன்னல்கள் பல சந்தித்தாலும் கிபி 313ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட மிலான் சாசனத்தின் வழியாக கான்ஸ்டான்டைன் மன்னர் கிறிஸ்தவ மதத்துக்கு சுதந்திரம் அளித்து ரோமை பேரரசின் அதிகாரபூர்வமான மதமாக உயர்த்தினார். அவ்வாறு திருச்சபை மிக வேகமாக வளர்ச்சியடைந்தது. ஆனால் காலப்போக்கில் ரோமை பேரரசின் அரசியல் பிரிவினை படிப்படியாக திருச்சபையிலும் புகத் தொடங்கியது. அரசியலின் அடிப்படையில் ரோமை பேரரசை மேலை நாடு கீழே நாடு என இரண்டாக பிரித்தனர். ரோமை மாகாணங்களே மாவட்டம் உயர் மாவட்டம் என்று பிரித்தனர். இத்தகைய நிர்வாக அமைப்புகள் திருச்சபையினுள்ளும் நுழைந்தன. மாகாணங்களிலுள்ள முக்கிய நகரங்களில் ஆயர்கள் மெத்ராபோலித்தன் என அழைக்கப்பட்டார். பின்னர் அவர்கள் மாகாணத்திலுள்ள அனைத்து ஆயர்கள் மீதும் அதிகாரம் உள்ள ஆயர்களாக வந்தனர். பிதா சபைகள் பேட்ரியார்கல் சர்ச்சஸ். ரோமை பேரரசின் பல இடங்களிலும் திருச்சபை வலுவடைந்ததுடன் பல ஆராதனை முறைகளும் வளர்ந்து வந்தன. ரோமை பேரரசில் உள்ள 5 நகரங்களும் திருச்சபை மையங்களாக வளர்ந்தன. ரோமை நகரை மையமாக கொண்டு லத்தீன் ஆராதனை முறையும், அலெக்சாந்திரியா நகரை மையமாக கொண்டு கோப்டிக் ஆராதனை முறையும், அந்தியோக்கியா நகரை மையமாக கொண்டு அந்தியோக்கியன் ஆராதனை முறையும், கான்ஸ்டான்டினோபிளை மையமாக கொண்டு கிரேக்கம் அதாவது பைசான்டைன் ஆராதனை முறையும், எருசலேமை மையமாக கொண்டு மைய திருமுறையும் வளர்ந்து வந்தன. அவ்வாறு ரோமை, அலெக்சாந்திரியா, அந்தியோக்கியா, கான்ஸ்டான்டினோபிள், எருசலேம் போன்ற இடங்களை மையமாக கொண்டு பிதா ஆட்சி அமைப்பு தோன்றின. அவ்விடங்களில் ஆயர்கள் பிதா என்று அழைக்கப்பட்டன. பிதா என்னும் சொல் பேட்ரியார்க். பிதா என்ற சொல்லிற்கு பிதாக்களின் பிதா என்பது பொருள். கிரேக்க மொழியில் பாத்ரியார்கஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தினுடையவோ குலத்தினுடையோ தந்தையை குறிப்பதற்காக இச்சொல் பயன்படுத்தப்பட்டது. ஆபிரகாம், யாக்கோபின் புதல்வர்கள், தாவீது போன்றவர்களை அழைப்பதற்காக இச்சொல் பயன்படுத்தப்பட்டது. 5ஆம் நூற்றாண்டு வரை யூதர்களின் தொழுகை கூட தலைமை குருவை பிதா என்று அழைத்தனர். சுமார் 5ஆம் நூற்றாண்டு முதல் ஒரு தேச திருச்சபையின் முழு அதிகாரமும் அதன் ஆயர்களின் மேல் அதிகாரம் உடைய பேராயர்களை பேத்ரியார்கிஸ் பிதா என்று அழைக்க தொடங்கினர். அதற்கு முன் இவர்கள் எபிஸ்கோப்பா ஆயர்கள், பேராயர்கள் என்னும் பெயர்களில் அழைக்கப்பட்டனர். இவ்வாறு 5ஆம் நூற்றாண்டு முதல் ரோமை பேரரசில் 5 பாத்ரியார்கேற்றும் 5 பிதாக்களும் இருந்தனர். இவர்களில்
ரோமை பிதாவுக்கு முதன்மையிடம் இருப்பதாய் அனைவரும் அங்கீகரித்தனர். திருத்தூதர் தலைவரான பேதுருவின் வழித வந்தவர் என்ற முறையிலும் ரோமை பேரரசின் தலைநகரின் ஆயர் என்ற முறையிலும் அவருக்கு முதன்மையிடம் அளிக்கப்பட்டது. ரோமை பேரரசுக்கு வெளியே சபை அதிகாரம். திருச்சபை ரோமை பேரரசுக்கு வெளியேயும் படிப்படியாக வளர்ச்சியடைந்தது. 4ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாரசீக திருச்சபையும் வளர்ச்சியின் பாதையை அடைந்தது. பழைமை வாய்ந்த ரோமை பேரரசின் வெளியே செயல்பட்டு வந்த பாரசீக திருச்சபையின் தலைவரே 5ஆம் நூற்றாண்டு முதல் உயர் பேராயர் என்று அழைத்தனர். பிற்காலத்தில் அர்மேனியா மற்றும் ஜார்ஜியா திருச்சபை தலைவர்களே உயர் பேராயர் என்று அழைக்கத் தொடங்கினர். காதோலிகோஸ் ரோமை பேரரசின் வெளியே செயல்பட்டு வந்த ஒரு தேச திருச்சபையின் தலைவர் காதோலிகோஸ் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் எத்தியோப்பியா மற்றும் மலங்கரை சபைகளின் தலைவர்களுக்கு தொடக்கத்தில் இப்பெயர் அளிக்கப்படவில்லை. காதோலிகோஸ் என்னும் வார்த்தையின் பொருள் திருச்சபையின் தலைவர் என்பதாகும். இவர்கள் பிதாக்களின் கீழ் அதிகாரமுடைய ஆயர்களே ஆவார். ரோமை பேரரசில் காதோலிகோஸ் என்னும் பெயரில் அரச அலுவலர்கள் இருந்தனர். ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மீது அதிகாரமுடையவர் என்னும் பொருளிலேயே அவர்கள் அவ்வாறு அழைக்கப்பட்டனர். 3ஆம் நூற்றாண்டு முதல் இவ்வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஆனால் 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி முதல் இவ்வார்த்தை திருச்சபை தலைவர் என்னும் பொருளில் பயன்படுத்தப்பட்டது. பாரசீக திருச்சபையில் கிபி 410ஆம் ஆண்டின் திருச்சங்கம் முதல் இவ்வார்த்தையை பயன்படுத்த தொடங்கினர். அர்மேனியன் திருச்சபையும் இக்காலத்தில் காதோலிகோஸ் என்னும் சிறப்பு பெயரை ஏற்றுக்கொண்டது. ஜார்ஜியா திருச்சபை தலைவரும் கிபி 609 முதல் இச்சிறப்பு பெயரை பயன்படுத்த தொடங்கினர். பிற்காலத்தில் இவர்கள் அனைவரும் காதோலிகோஸ் என்பதோடு பிதா என்னும் பெயரையும் இணைத்து கொண்டனர். காதோலிகோஸுக்கு பிதாவிற்கு இருந்த எல்லா அதிகாரங்களும் உரிமைகளும் இருந்தன. சுருங்க கூறின் பிதாவிற்கு பிதா அமைப்பில் பேட்ரியார்கேட்டில் உள்ள எல்லா அதிகாரங்களும் காதோலிகோஸுக்கு காதோலிகேட்டில் உள்ளன. உயர் பேராயரின் அதிகாரத்தை பற்றி அரபி சட்ட நூலில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. உயர் பேராயர் அனைத்திற்கும் தலைவராவார். அவரது கீழ் செயல்படுபவர்கள் அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பாரசீகத்தில் உள்ள அனைத்து பேராயர்கள் மீதும் ஆயர்கள் மீதும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அவரை தண்டிக்க யாருக்கும் உரிமை இல்லை. அவர் அதிகாரப்பூர்வமாக மக்களை வழி நடத்தும் ஆயராவார். நம்பிக்கை மற்றும் ஆராதனை முறை தொடர்பான இறுதி முடிவுகளை எடுப்பவர் அவரே ஆவார். திருநாட்களை ஏற்படுத்தவும் நீக்கவும் அவருக்கு உரிமை உண்டு. ஆராதனை முறையில் நாம் உயர் பேராயரை நினைவு கூற வேண்டும். அவருடைய முடிவுகள் இறுதியானதாக இருக்கும். ஆயர் மாமன்றங்களை கூட்டவும், பேராயர்களை தேர்ந்தெடுக்கவும், ஆயர்களை திருநிலைப்படுத்தவும், மறை மாவட்டங்களை உருவாக்கவும், எல்லைகளை மாற்றி அமைக்கவும், மப்ரியான், காதோலிகோஸ் என்ற பெயர்கள் அந்தியோக்கியன் மரபில் கிபி 451ஆம் ஆண்டு நடைபெற்ற கல்செதோன் திருச்சங்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரே இயல்பு கொள்கை பரப்பாளர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பிற்காலத்தில் இவர்கள் யாக்கோபாயர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர்.
மேலும் இவர்கள் சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சமூகத்தினர் என்றும் அறியப்பட்டனர். கல்சதோனுக்கு எதிரான யாக்கோபையர்கள் அந்தியோக்கியாவை மையமாக கொண்டு மறுபணி ஆற்றினர். அவ்வாறு அந்தியோக்கியன் ஆராதனை முறை அவர்களின் முக்கிய ஆராதனை முறையாக மாறியது. பைசன்டைன் மன்னர்களின் மத கலவரத்திற்கு பயந்து ஏராளம் யாக்கோபாயர்கள் பாரசீகத்திற்கு குடிபெயர்ந்தனர். அவ்வாறு பாரசீகத்தில் யாக்கோபாயர்களின் எண்ணிக்கை வளர்ந்து வந்தது. அவர்களின் ஆன்மீக செயல்களை கண்காணிப்பதற்காக பாரசீகத்திலுள்ள தக்ரீத்துக்கு கிபி 559 ஆண்டு ஆகுதேன்மே என்னும் யாக்கோபாய ஆயர் நியமிக்கப்பட்டார். கிபி 1029 ஆண்டு அந்தியோக்கிய யாக்கோபாய பிதாபிதா மார் மாருதா என்னும் உயர் பேராயரை பாரசீக யாக்கோபாய சபைகளின் ஆன்மீக தலைவராக நியமித்தார். மார் மாருதாவை தக்ரீத்தின் உயர் பேராயரும் மப்ரியனுமாகவே பிதாபிதா நியமித்தார். அவ்வாறு பாரசீகத்தில் தக்ரீத் அந்தியோக்கியன் யாக்கோபாய சபையின் ஒரு மையமாக மாறியது. மப்ரியான் அதிகாரமுடைய ஓர் உயர் பேராயர் அவர்களின் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். மப்ரியான் என்னும் வார்த்தையின் பொருள் பிறப்பிப்பவர் என்பதாகும். ஆயர்களையும் பேராயர்களையும் திருநிலைப்படுத்தும் அதிகாரமுடையவர், ஏராளமான ஆன்மீக பலன்களை வெளிக்கொணரும் திறன் படைத்தவர், கீழே திருச்சபைகளின் தலைமை குருவானவர் போன்ற பெயர்களில் இந்த பாரசீக திருச்சபை தலைவர் அழைக்கப்பட்டார். சுருங்க கூறின் அந்தியோக்கிய யாக்கோபாய பிதாபிதாவின் பிரதிநிதியே மப்ரியான் என்னும் பெயருடைய இந்த பேராயர். மார் எப்ராயா என்னும் மப்ரியான் 1264 முதல் 1286 வரை தமது பெயருடன் சேர்ந்து காதோலிகோஸ் என்னும் பெயரை பயன்படுத்த தொடங்கினார். ஆனால் அதுவரை இப்பெயரை பாரசீகத்திலுள்ள கல்தேயா சுரியானி திருச்சபையின் தலைவர் மட்டுமே பயன்படுத்தி வந்தார். தக்ரீத்தில் உள்ள மப்ரியான் காதோலிகோஸ் தாமாகவே ஒரு தன்னாட்சி அதிகாரமுடைய திருச்சபை தலைவராக செயல்பட தொடங்கினார். மத கலவரத்தின் காரணமாக தக்ரீத்தில் உள்ள யாக்கோபாய சபை வளர்ச்சி குன்ற தொடங்கியது. அவ்வாறு 1860 முதல் 1863 இடைப்பட்ட காலத்தில் தக்ரீத்தில் உள்ள மப்ரியான், அதாவது காதோலிகோஸ் அதிகாரத்தை பிதா தடை செய்தார். மலங்கரி திருச்சபையில் காதோலிக்கேட் நிறுவுதல். இந்தியாவிலுள்ள மார்த்தோமா கிறிஸ்தவர்கள் தொன்று தொட்டே பாரசீக திருச்சபையுடன் நட்புறவு கொண்டிருந்தனர். அவ்வாறு பாரசீகத்திலுள்ள கல்தேயா சுரியானி ஆராதனை முறை இங்கு பயன்படுத்தப்படவும், பாரசீக கல்தேயா சுரியானி ஆயர்கள் இந்திய திருச்சபைக்கு தேவையான ஆன்மீக தலைமை வழங்கவும் செய்தனர். ஆனால் இந்திய திருச்சபையின் சொத்துக்களை சாதிக்கு காரியக்காரன் என்னும் முறையில் தலைமை தொண்டர் என்னும் குருவானவரை ஆட்சி செய்து வந்தார். 17ஆம் நூற்றாண்டில் மார்த்தோமா கிறிஸ்தவர்கள் புத்தன்கூர் சமூகத்தினர் என்றும் பழையக்கூர் சமூகத்தினர் என்றும் இரண்டாக பிரிந்தனர். இந்த புத்தன்கூர் சமூகத்தினர் கத்தோலிக்க நட்புறவை விட்டுவிட்டு அந்தியோக்கியா யாக்கோபாய சபையுடன் நட்புறவை ஏற்படுத்தி கொண்டனர். படிப்படியாக புத்தன்கூர் சமூகத்தினர் அந்தியோக்கியன் ஆராதனை முறையை பயன்படுத்தி யாக்கோபாயர்கள் என்ற பெயரில் பிரிந்து நின்றனர். கேரளாவில் உள்ள புத்தன்கூர் மக்களான யாக்கோபாயர்களை அந்தியோக்கியா பிதாவின் முழு அதிகாரத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்றன. ஆனால் அந்தியோக்கிய திருச்சபையின் நட்புறவில் சுய ஆட்சி முறையுடைய சபையாக செயல்பட எண்ணிய வட்டச்சேரில் மார் திவன்யாசியோஸ் ஆண்டகையை அந்தியோக்கியன் பிதா மார் அப்துல்லா தடை செய்தார்.
இத்தருணத்தில் சுய ஆட்சி அதிகாரமும் ஆயர் மன்றம் அமைப்பையுமுடைய ஒரு திருச்சபை அமைப்பு இங்கு தேவை என்பதை உணர்ந்த வட்டச்சேரில் மார் திவன்யாசியோஸ், தந்தை பி.டி. கீவர்கீஸ், பின்னர் பெதனி ஆயர் மார் இவானியோஸ் ஆகியோர் இணைந்து அந்தியோக்கியாவின் முன்னாள் மறைமுதுவரான அப்தேத் மிசிஹாவை இங்கு அழைத்து வரவும் இங்குள்ள திருச்சபைகளை தேவைகளை எடுத்துரைக்கவும் செய்தனர். அவ்வாறு 1912 ஆண்டு பிதா அப்தேத் மிசிஹா கேரளாவுக்கு வருகை புரிந்து வட்டச்சேரில் ஆண்டகையின் தடையை நீக்கினார். அவ்வாறு 1912 ஆண்டு அவர் நிரணத்தில் வைத்து சுய ஆட்சி அதிகாரமும் ஆயர் மன்ற அமைப்பும் உடைய காதோலிக்கோஸ் அதிகாரமும் அளித்து அதன் முதல் காதோலிக்கோஸ் ஆண்டகையாக முறிமற்றத்தில் மார் இவானியோஸ் ஆண்டகையை அருள்பொழிவு செய்யவும் செய்தார். அவ்வாறு கேரளாவில் அந்தியோக்கியன் வழிமரபுடைய காதோலிக்கேற்றும் காதோலிக்கோஸ் ஆட்சி அமைப்பு புத்தன்கூர் யாக்கோபாய மக்களிடையே இடம் பிடித்தது. வட்டச்சேரில் மார் திவன்யாசியையும் காதோலிக்கோசையும் ஏற்றுக்கொண்டவர் ஆயர் கட்சியினர் என்றும் பிற்காலத்தில் ஆர்த்தடாக்ஸ் சமூகத்தினர் என்றும் அழைக்கப்பட்டனர். மலங்கரி கத்தோலிக்க திருச்சபையும் காதோலிக்கோஸ் பதவியும் 1653 ஆண்டு கத்தோலிக்க திருச்சபையுடன் கொண்டிருந்த நட்புறவை விட்டகன்றவர்களே மலங்கரையின் புத்தன்கூர் சமூகத்தினரான யாக்கோபாயர்கள். கத்தோலிக்க திருச்சபையுடனான ஒற்றுமையை இழந்த நாள் முதல் மீண்டும் ஒன்றிணைவதற்கான முயற்சிகள் நடைபெற்றன. 1930 ஆண்டு செப்டம்பர் 20 கீவர்கீஸ் மார் இவானியோஸ் ஆண்டகையின் தலைமையில் யாக்கோபாயர்களில் ஒரு பிரிவினர் கத்தோலிக்க திருச்சபையுடன் மறு ஒன்றிப்பு அடைந்து இழந்த கத்தோலிக்க நட்புறவை பெற்றுக்கொண்டனர். இவ்வாறாக அந்தியோக்கியன் வழிமரபுடைய மலங்கரை யாக்கோபாயர்களிடமிருந்து கத்தோலிக்க நட்புறவில் ஒன்றிணைந்தவர்களே மலங்கரை கத்தோலிக்கர் என்று அழைக்கப்பட்டனர். மறு ஒன்றிப்பிற்கு முன் மார் இவானியோஸ் ஆண்டகை அவர்கள் மறு ஒன்றிப்பிற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து ரோமுக்கு பல கடிதங்களை அனுப்பினார். மலங்கரை யாக்கோபாயர்களின் எல்லா மரபுகளையும் பழக்க வழக்கங்களையும் நழுவ விடாமல் கத்தோலிக்க நட்புறவில் இணைவதையே மார் இவானியோஸ் ஆண்டகை விரும்பினார். அதாவது ஆராதனை முறை, அருள் நெறி வாழ்வு, இறையியல் போன்றவற்றின் தனித்தன்மையை பாதுகாத்தவாறே கத்தோலிக்க நட்புறவை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று அவர் திருத்தந்தைக்கு விண்ணப்பித்தார். அவருடைய அதிகமான கோரிக்கைகளையும் ரோமை ஏற்றுக்கொண்டது. ஆனால் சுய ஆட்சி அதிகாரமுடைய ஆயர் மன்ற அமைப்பை குறித்தும் கத்தோலிக்கோஸ் பதவியை குறித்தும் அவருக்கு ஏற்புடைய பதில் கிடைக்கவில்லை. இத்தகைய தேவைகளை பின்னர் நிறைவேற்றுவதற்காக ரோமை உறுதியளித்தது. அவ்வாறு மறு ஒன்றிப்படைந்த மார் இவானியோஸ் ஆண்டகையை பேராயராகவும் மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை ஆயர் ஆட்சி அமைப்புடைய திருச்சபையாகவும் ரோமை ஏற்றுக்கொண்டது. ஆயர் ஆட்சி அமைப்புடைய ஒரு திருச்சபைக்கு சுய ஆட்சி அதிகாரமோ ஆயர் மன்ற அமைப்பு முறையோ பேராயருக்கு பிற ஆயர்களின் மேல் அதிகாரமோ இருப்பதில்லை. மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை உயர் பேராய திருச்சபை 2005 பிப்ரவரி 10 கீழே திருச்சபைகளின் சட்ட தொகுப்பின்படி மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையை பேராய திருச்சபை நிலையிலிருந்து உயர் பேராய திருச்சபையாக 2ஆம் யோவான் பவுல் திருத்தந்தை உயர்த்தினார். அதன் முதல் உயர் பேராயராக சிரில் மார் பெசேலியோஸ் ஆண்டகையை நியமித்தார். கீழைய திருச்சபைகளின் சட்ட தொகுப்பிற்கு ஏற்ப பிதாவுக்குரிய அனைத்து அதிகாரங்களும் உரிமைகளும் உயர் பேராயருக்கு உண்டு. காண்க கீழே திருச்சபை சட்டம் 151.
அடிப்படை சட்டத்தில் பிதாவுக்கும் அவருடைய திருச்சபைகளுக்கும் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகள் அனைத்தும் உயர் பேராயருக்கும் அவருடைய கீழ் செயல்பட்டு வரும் திருச்சபைகளுக்கும் பொருந்தும். சுருங்க கூறின், ஒரு தேசத்து திருத்தூத திருச்சபையின் மேல் முழுமையான அதிகாரமுடைய பிதா பதவியும் ஆட்சியும் வளர்ந்து வருகின்ற சபைகளுக்கும் புதிதாக அளிப்பதற்கு பதிலாக அதற்கு சரி நிகரான அமைப்பும் பதவியுமே உயர் பேராயர் அமைப்பும் உயர் பேராயர் பதவியும் ஆகும். 1992 ஆண்டு உருவாக்கப்பட்ட கீழே திருச்சபைகளின் சட்டப்படி தேசத்திலிருந்து சபைகள் 4 அதிகார முறைகளை கொண்டுள்ளன. பிதா சபைகள், உயர் பேராயர் சபைகள், பேராயர் சபைகள், ஒரே ஆயரை மட்டும் கொண்டுள்ள மறை மாவட்ட சபைகள். இதில் பிதா சபைகளும் உயர் பேராயர் சபைகளும் ஒன்றே என்று கூறலாம். இத்தகைய உயர் பேராயர் சபையாகவே மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை உயர்த்தப்பட்டுள்ளது. இத்தகைய உயர் பதவியை உடைய 4 சபைகளே இன்று கத்தோலிக்க திருச்சபையில் உள்ளன. அவை உக்ரேனியன் சபை, சீரோ மலபார் சபை, சீரோ மலங்கரை சபை, ருமேனியன் சபை. இத்திருச்சபைகளின் தலைவர்களை உயர் பேராயர் என்றும் அழைக்கின்றனர். உயர் பேராயரும் காதோலிக்கா பதவியும் 1992 ஆண்டில் உருவாக்கப்பட்ட கீழே திருச்சபைகளின் சட்டப்படி 2005 பிப்ரவரி 10 மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் உயர் பேராயராக உயர்த்தப்பட்டார். மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை அந்தியோக்கியன் சபையின் ஆராதனை முறையும் மரபையும் பின்பற்றி வருகின்றது. அதனால் சட்டங்களின்படி மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை உயர் பேராய திருச்சபையாகவும் அதன் தலைவர் உயர் பேராயராகவும் உயர்த்தப்பட்டார் என கூறும்போது, மலங்கரை திருச்சபையின் மரபுப்படி இத்திருச்சபை காதோலிக்கேட் அமைப்புக்கும் இதன் தலைவர் காதோலிக்கோஸ் பதவிக்கும் உயர்த்தப்பட்டார் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்தியோக்கியன் மரபை பின்பற்றுகின்ற ஆர்த்தடாக்ஸ் மற்றும் யாக்கோபாய தலைவர்கள் காதோலிக்க பாவா என்று அழைக்கப்படுகிறார்கள். பாவா என்பதற்கு தந்தை என்பது பொருள். 23 கீழே திருச்சபைகளுக்கும் பொதுவான சட்டப்படி ஒரு உயர் பேராயர் என்னும் சொல்லே அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தேச திருச்சபையும் அவர்களின் திருச்சபை தலைவர் எப்பெயரில் அழைக்கப்பட வேண்டும் என்பதை அவர்களின் தனிப்பட்ட சட்ட நூல் கூறுகின்றது. ஆனால் கீழே திருச்சபை சட்டத்தின் உயர் பேராயர் மலங்கரை மரபுப்படி காதோலிக்கா பாவா என்று அழைக்கப்படுவார். சுருங்க கூறின், கத்தோலிக்கா பாவாவின் அனைத்து அதிகாரங்களும் உரிமைகளும் பதவியும் உயர் பேராயரின் நியமனத்தில் உட்பட்டிருக்கின்றன. ஆனால் மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை தலைவர் கீழே திருச்சபை மரபுப்படி உயர் பேராயர் என்றும் மலங்கரை மரபுப்படி காதோலிக்கா பாவா என்றும் அழைக்கப்படுகிறார். இதனால் இவர் உயர் பேராயர் காதோலிகோஸ் என்று அழைக்கப்படுகிறார். இவ்விரண்டு சொற்களும் ஒரே பொருளையே கொண்டுள்ளன. சுய ஆட்சி அதிகாரம் உடைய ஆயர் என்ற அமைப்பும் காதோலிக்கா பதவியும் பின்னர் அளிப்பதாக 1930 ரோமை அளித்த வாக்குறுதி 2005 பிப்ரவரி 10 நிறைவேறியது. மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையின் பணிக்கடமை. மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை சுய ஆட்சி அமைப்புடைய ஒரு சபையாக உயர்த்தப்பட்ட பின் திருச்சபைக்கு ஒரு பதவி கிடைத்தது மட்டுமன்றி அதற்கு பல கடமைகளும் வந்துள்ளன. உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களிடம் கூறியதாவது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். மார்க்கு 16:15. நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்னும் ஒரே பொறுப்பையே இயேசு திருச்சபைக்கு கொடுத்துள்ளார். இயேசுவில்
முழுமையடைந்த இறை வழிபாட்டின் வரலாற்றை உலகம் முழுவதும் உலகம் முடியும் வரை பறைசாற்ற வேண்டும் என்பதே திருச்சபையின் கடமை. நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்னும் கூற்றுக்கு 3 வகையில் பொருள் கொள்ளலாம். நற்செய்தியை கற்பித்தல், கொண்டாடுதல், வாழ்வாக்குதல். திருச்சபையின் எல்லா செயல்பாடுகளும் இம்மூன்று நிலைகளிலும் முற்பட்டிருக்கின்றன. சுய ஆட்சி முறை கிடைத்ததன் வழியாக இம்மூன்று நிலைகளிலும் மலங்கரை கத்தோலிக்க திருச்சபைக்கு மிகப்பெரிய கடமைகள் உள்ளன. முதலாவதாக, நற்செய்தியை கற்பித்தல் என்பதன் வழியாக நற்செய்தி அறிவிப்பு பணி, மறைக்கல்வி, இறை இயலை உருவாக்குதல் போன்ற பணிகளில் அதிகம் செயல்பட வேண்டும். இந்தியாவில் 2% மட்டுமே கிறிஸ்தவர்கள் உள்ளனர். ஏராளம் இளைஞர்கள் மறைதூது பணியாற்ற முன்வர வேண்டும். அவ்வாறு ஒன்று சேர்ந்த மறைதூது பணியாற்ற மலங்கரை கத்தோலிக்க முன்னின்று செயல்பட வேண்டும். குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரையிலான அனைவரும் நம்பிக்கை சார்ந்த விழிப்புணர்வு வழங்க திருச்சபை முன்வர வேண்டும். மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையின் முன்னோர்களையும் மரபையும் உணர்ந்து மலங்கரை திருச்சபையின் இறையியலை வளர்த்து வர திருச்சபை முன்னுரிமை அளிக்க வேண்டும். இரண்டாவதாக, நற்செய்தி கொண்டாடுதல். திருச்சபையின் ஆராதனையும் அருளடையாளங்களுமே இங்கே பொருள் கொள்ளப்படுகின்றது. நம்பிக்கை கொண்டாட்டம், ஆராதனை. அதனை பொருள் மிக்கதாக கொண்டாட திருச்சபை கடமைப்பட்டிருக்கிறது. மலங்கரை ஆராதனை முறையின் முழுமையான அனுபவத்தை இறை மக்களுக்கு அளிக்க திருச்சபை கடமைப்பட்டுள்ளது. முழுமையானதும் தகுதி வாய்ந்ததும் உணர்வு பூர்வமான ஆராதனைகளை நடத்த விசுவாசிகளுக்கு கற்பித்து அவர்களை ஆயத்தம் செய்ய வேண்டும். மலங்கரை ஆராதனை முறையை அதன் தனித்துவம் குறையாமல் கொண்டாட நாம் முன்வர வேண்டும். அவ்வாறு இறை மக்களை உண்மையான அனுபவத்தில் வழி நடத்த திருச்சபை கடமைப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, நற்செய்தியை வாழ்வாக்குதல் என்பது இயேசுவின் நற்செய்திக்கு சான்று பகர்தல் என்பதாகும். இயேசுவின் நற்செய்திக்கு தனிப்பட்ட முறையில் சான்று பகர மலங்கரை திருச்சபை முன்வர வேண்டும். ஏழைகளுடன் நட்புறவு கொள்ளவும், புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு புத்துயிர் அளிக்கவும், கல்வி, சேவை செய்தல் போன்றவைகளின் வழியாக உண்மையான சேவை செய்யவும் திருச்சபைக்கு கடமையுண்டு. சுருங்க கூறின், மலங்கரை திருச்சபைக்கு புது பதவி கிடைத்ததன் வழியாக இம்மூன்று நிலைகளிலுமாக மாபெரும் கடமையை ஆற்ற வேண்டியிருக்கிறது. திருச்சபை மக்கள் அனைவரும் இக்கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். மன்றாடுவோம். கால நிறைவில் மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையை உருவாக்கிய இறைவா, இறை மக்களை உண்மையான இறை நம்பிக்கைக்கு அழைத்து செல்லவும், திருச்சபை மக்களின் பொறுப்புகளை உணர்ந்து வாழவும், அதன் வழியாக கத்தோலிக்க திருச்சபை உலகில் உண்மையான சான்று பகர ஆசீர்வதித்தருளும். ஆமேன். செயல்படுவோம். மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையின் வளர்ச்சிக்காக என்னெல்லாம் செயல்களை செய்ய முடியும் என ஆய்வு செய்க. மனப்பாடம் செய்வோம். ஆளும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எல்லாரும் பணிந்திருங்கள். ஏனெனில் கடவுளிடமிருந்து வராத அதிகாரம் எதுவுமில்லை. இப்பொழுதுள்ள ஆட்சி பொறுப்புகளை கடவுளே ஏற்படுத்தினார். ஆனால் அதிகாரத்தை எதிர்த்து நிற்போர் கடவுளின் ஏற்பாட்டையே எதிர்த்து நிற்கின்றனர். ரோமையர் 13:1-2 வரையுள்ள இறைவார்த்தைகள்.